ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல. டேஸ்டியான ஹெல்தியான ஒரு லேகியம் செய்ய போகிறோம். நம்ம காலையிலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே நம்ம நிறைய சாப்பிட்றோம். இப்போ காலைல எழுந்தோம்னா காஃபி டீ ஏதாவது குடிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இட்லி தோசை அப்படின்னு எது விருப்பமோ அது நம்ம சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 12 மணி போல் டீ பிஸ்கெட்டு அப்படின்னு சாப்பிட்றோம். மதிய வேளையில் நம்ம நல்லா என்ன கிடைக்குதோ அதை நல்லா சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் மாலை நேரத்தை பார்த்தோம்னா பானிபூரி சமோசான்னு என்ன ஐட்டமாக அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கோம். இன்னும் நைட்டுக்கும் நம்ம நிறைய சாப்பிட்றோம். இப்படி நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய உணவுகளை பல விதமான உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். இந்த உணவுகள்லாம் செரிக்கிறதுக்கு சில உணவுகள் செரிக்கும், சில உணவு செரிமான கோளாறால் நமக்கு உடம்புக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட நிலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி நம்ம நிறையா மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கிறோம். ஆனால் இயற்கையிலேயே சில உணவுகள் இருக்குது. அந்த உணவுகளை வச்சு நம்ம லெக்கியம் செஞ்சு சாப்பிட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அஜீரண கோளாறுலேருந்து நம்மள்ட பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு லேகியத்தை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். வாங்க இந்த லெக்கியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இவைகள் தான் லேகியம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம 4 பொருட்களை உரலில் நல்லா பொடி செஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கு 4 பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது சுக்கு, சித்திரத்தை, அப்புறம் அரிசி திப்பிலி, அதுக்கப்புறம் கண்டத்திப்பிலி. இந்த 4 பொருட்களையும் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பொருட்களாக நான் பொடி செஞ்சு எடுக்கிறேன். இப்போது சுக்கு எடுத்து பொடி செய்ய போகிறேன். இதை ஒரு பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு பொடி செஞ்சால் போதும், நல்லா பொடிக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி பொடி செஞ்சு எடுத்துருக்கேன். இதை அதே பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். சுக்கை நல்லா பொடி செஞ்சு ஓரளவுக்கு பாருங்கள் பொடி செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக சித்திரத்தை பொடி செய்ய போகிறேன். சித்திரத்தையும் ஓரளவுக்கு நல்லா பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். சித்திரத்தையே நான் பொடி செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பொடி செஞ்சால் போதும். அடுத்ததாக அரிசி திப்பிலியை நல்லா பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். அரிசி திப்பிலியையும் நல்லா பொடி செஞ்சு எடுத்துட்டேன். இதையும் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக கண்டந்திப்பிலி, இதையும் ஓரளவுக்கு நல்லா பொடி செஞ்சு எடுத்து அதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். நாலு பொருட்களையும் நல்லா பொடி செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் நல்லா சூடாகி வந்ததும் அதில் பொடித்து எடுத்து வைத்த
சுக்கு பவுடர், அதுக்கப்புறம் அரிசி திப்பிலி பவுடர், சித்திரத்தை பவுடர், கண்டத்திப்பிலி பவுடர், சீரகம், பட்டை கிராம்பு, அப்புறம் மிளகு, ஓமம், அதுக்கப்புறம் ஒரு கப்பு மல்லி, அதாவது கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வறுப்பட்ட வாசனை வரும். அது வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். எல்லாம் நல்லா வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்தெடுத்த எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா ஆற விட்டுடலாம். சின்னதாக ஒரு இளஞ்சூடு கூட இருக்கக்கூடாது, சுத்தமாக நல்லா ஆறிடணும். நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எல்லா பொருளும் நல்லா ஆறி வந்துருச்சு. இளஞ்சூடு கூட இல்லை, சூப்பராக நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, 2 கப் அளவுக்கு தண்ணி போதும். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். 8லேருந்து 9 மணி வரைக்கும் நல்லா ஊற வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து செய்யக்கூடாது. இந்த கலவை எல்லாத்தையும் நல்லா ஊறி வரணும். ஊறி வந்து தான் நம்ம லெகியம் செய்யணும். நான் 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், பார்த்தோன்னே தெரியுது பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஊற வச்ச தண்ணியே போதுமானது. எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள், அதனால் நல்லா அரைஞ்சும் வந்துடும். எல்லாமே நல்லா அதில் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, அந்த ஊற வச்ச தண்ணியை வச்சு தான் நான் அரைச்சி எடுத்தேன். சூப்பராக நல்லா அரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அந்த அதே பவுலுக்கே நம்ம மாற்றிடலாம். இப்போ இதில் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க.
அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வைத்து கடாய் நல்லா சூடாகி வந்ததும் அதில் 100 கிராம் அளவுக்கு அச்சு வெல்லத்தை நான் பொடி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா கேரமல் பண்ணி எடுத்துடலாம். இப்படி நல்லா கேரமல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பாகை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் அடியில் கல் மண்ணெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், வெல்லத்தை நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். ஒரு கடாயை அடுப்பில் வைத்து கடாயை நல்லா சூடாகி வந்ததும் அதில் 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலேயே செஞ்ச வெண்ணெயை சேர்த்து வெண்ணெயை நல்லா உருக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். உருக்கிய வெண்ணெயை ஒரு டம்ளரில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வெண்ணெய் உருக்கினா அதே கடாயில் அரைத்து விழுத சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறி கொண்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. 20 நிமிடம் நல்லா கைவிடாமல் கிளறி கொண்டே இருந்தோம்னா நிறம் மாறும். அந்த நிறம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் காக்கி கலரில் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா கிளறி கொண்டே இருங்க. பாருங்கள், நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா கிளறி கொண்டே இருந்ததுக்கப்புறம் இதில் உருக்கி எடுத்த வெள்ளைப்பாகை சேர்த்து இந்த வெள்ளைப்பாகும் இந்த கலவையோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 10 நிமிடம் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. பத்து நிமிடம் நல்லா கிளறி விட்டோம்னா இந்த வெள்ளைப்பாகும் இந்த லெகியத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நாம் உருக்கி எடுத்த அந்த பட்டர் அந்த வெண்ணெயை சேர்த்து ஒரு 5 நிமிடம் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுருக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. 5 நிமிடம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான்
நல்லா வெண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சட்டியில் ஒட்டாமல் லெகியம் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு லேகியத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறட்டும். நான் நைட்டு முழுக்க வச்சுட்டேன், காலையில் தான் எடுக்க போகிறேன். நான் நைட்டு முழுக்க லேகியத்தை அப்படியே வச்சுட்டேன். இப்போ காலையில் தான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், லேகியம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் தேன் சேர்க்கணும். இந்த மாதிரி லேகியம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அதில் தேன் சேர்க்கணும். நான் டாபர் தேன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த தேன் கிடைக்குதோ அந்த தேனை எடுத்துக்கோங்க. 7 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து தேனும் இந்த லேகியமும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக தேனையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லேகியத்தை ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காற்று புகாத ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கெடாது. டெய்லியும் காலையில் ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை 3 வேளை முடியும்னா 3 வேளையும் நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ஒரு தனி நேரத்துக்கு முன்னாடியே இது சாப்பிட்ணும். ரொம்ப டேஸ்டியான ஒரு லெகியம் இது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணா தான் நான் புதிதாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலை நோக்கி உடனுக்குடன் வந்து கொண்டு இருக்கும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.